நாடகம் மற்றும் கலைத்துறைக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய உயரிய விருதான புரஸ்கார் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழம்பெரும் நடிகர் திரு வாகை சந்திரசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அவரிடமே கேட்டு நாம் அறியலாம். சார் வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மத்திய அரசு வழங்கக்கூடிய உயரிய விருது, அதுவும் நாடகம் மற்றும் கலைத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரமாகத்தான் தமிழக மக்கள் இதை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்குது இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மனதிற்கு நிறைவாக இருக்குது. நான் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் திரைப்படத்திற்கு தேசிய விருது பெற்றிருந்தேன். ஆனால் இது இந்த விருது சங்கீத நாடக அகாடமி ஒன்றிய அரசனுடைய அமைப்பில் இருக்கிறது. நாடகத்தில் சிறந்த கலைஞராக, அனுபவமிக்க கலைஞராக தேர்ந்தெடுத்திருப்பது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. இது எப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட திரைப்படத்துறைக்கு 45 வருஷம் ஆகுது. அதற்கு முன்னால் 5 ஆண்டு காலம் நாடகத்துறையிலே நடித்திருக்கிறேன். எப்படி என்றால், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் கிராமங்கள் தோறும் புராண நாடகம், சமூக நாடகம், சரித்திர நாடகம், பல்வேறு நாடகங்களை நடித்திருக்கிறேன். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தூக்குமேடை நாடகத்திலும் நீண்ட வசனங்களை பேசி நடித்திருக்கிறேன். அடிப்படையில் எனக்கு இலக்கிய தமிழிலே பேசுவதற்கு இந்த நாடகங்கள்லாம் எனக்கு ஒரு நல்ல தமிழை கற்றுக் கொடுத்தது நாடகம். அடிப்படையில் நான் ஒரு நாடக நடிகன் என்பதில் பெருமை. அது 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 ஆண்டு காலம் இரவு பகல் பாராமல் நான் பல்வேறு ஊர்களில் நான் நடித்த நாடகத்தினுடைய அனுபவத்திற்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது. இது என்னென்னா, சினிமாவில் நான் சினிமா நடிகனாக ஆகிறதுக்கு முன்னாடி நான் கிராமங்களிலே நடிக்கிற போது அந்த கிராமத்து மக்கள் என்னுடைய நடிப்பை பார்த்து, பிரமாமா நடிக்கிறப்பா, நீ நல்லா நடிக்கிற, உணர்வுபூர்வமாக இருக்குது, அதனால் உனக்கு வாய்ப்பு நிச்சயமாக வரும், நீ ஒரு பெரிய புகழடைந்த நடிகனாக வருவ என்று எந்த கணிப்பும் இல்லாமல், எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருந்தபோது என்னுடைய நாடக நடிப்பை மட்டும் பார்த்து என்னை பாராட்டினார்களே, அந்த மக்கள், அன்றைய மக்கள், அந்த மக்களுடைய பாராட்டுதலினுடைய விளைச்சலாகத்தான் இந்த விருதை நான் கருதுகிறேன். ஆகவே இந்த விருது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மண், தமிழ் மொழி. ஆகவே இந்த மூன்றுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். அதுவும் இத்தனை ஆண்டு காலம் சினிமாவிலும் அரசியலும் பொது வாழ்க்கையிலும் இருக்கிறேன். நாடகம், சினிமா என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு கிடைத்த அங்கீகாரமாக இன்னும் ஒரு புத்துணர்ச்சியோடு இன்னும் நம்ம சாதிக்கணும். ஏன்னா இப்போதும் நான் திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து நிறைய திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த விருது இன்னும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே இதன் மூலம் எனக்கு நியூஸ் 18 மூலமாக மக்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தமிழ் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சார். நாடகத்துறை என்பது திரைப்பட ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்தே தொடங்கியது, ஆதி காலத்திலிருந்தே தொடங்கியது. இப்போ வரக்கூடிய கதாநாயகர்கள் எல்லாம் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்லை எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, கதாநாயகன் வாய்ப்பாக இப்போ சமகாலத்தில் இருக்குது. நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் எல்லாம் கூத்துப்பட்டறை, நாடகம், இது போன்ற துறைகளில் எல்லாம் நடித்து தன்னுடைய திறமையை நிரூபித்ததற்கு பிறகுதான் திரைப்படத்துறையில் வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு பிறகுதான் நம் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த நாடகத்துறை அப்படின்றது தமிழ் திரைப்படத்துறைக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போலாம் கிராமங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நாடகம் திரையிடப்படுகிறது. மற்றபடி ஆடலும் பாடலும் கரகாட்டம் இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் நடைபெறுகிறது. ஆனால் நாடகம் என்பது சமகாலத்தில் ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு கலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. சமகால கதாநாயகர்களுக்கு நாடகத்துறை அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? அதாவது நாடகம் ரொம்ப மிக அவசியமான ஒன்று. விஞ்ஞான வளர்ச்சியில் எத்தனையோ வளர்ச்சிகள் ஏற்படலாம். முதல்ல பாடுறவங்க தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல நாடகம், அப்புறம் பாடுறவங்க தான் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தாங்க. பாட தெரியாதவங்க நடிக்கவே முடியாது.
பிஎஸ் என்னப்பா பாகவதர் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடல் வந்து ப்ளேபேக்கில் பாடுறதுக்கு பாடகர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சிறந்த நடிகர்கள் முன்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டயலாக் பேசுகிற நடிகர்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா யார் வேணாலும் வரலாம். எந்த டயலாக்கும் வந்து டயலாக்லாம் ஒரு எழுத்தாக கூட பேசலாம். மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாடுறாரு சிங்கர், சென்னையில் பாடுறாரு, லண்டன்லேருந்து ஒருத்தர் பாடுறாரு, ரெண்டையும் சிங் பண்ணுறாங்க. இப்படிலாம் என்னென்னமோ நடக்குது. அதனால் வந்து விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. அதே சமயத்தில் அடிப்படையில் மிக முக்கியமானது நாடகம். ஏன் நாடகம் முக்கியமானதுன்னா, மேடையில் வந்து நேருக்கு நேரம் மக்களை சந்தித்து அவங்களோட உணர்வை வந்து ஸ்ட்ரைட்டாக, இப்போ எத்தனை தடவை வேணாலும் கட் பண்ணி சினிமாவில் எழுதலாம். நாடகத்தில் ஒரு டயலாகை உளறிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 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 ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதில் ரீச் ஆகி அதில் கைதட்டல் வாங்கி அதில் நடிக்கிறது வந்து, அதில் பாராட்டுறது வந்து, பாராட்டு வாங்கிறது தான் அடிப்படை இது மாதிரி. அது எப்படின்னா, சினிமா வந்து எத்தனையோ மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். சினிமான்றது பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். பல மொழிகளில் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நாடகம் என்பது வந்து தாய்மொழி மாதிரி, நம்முடைய சொந்த தாய்மொழி மாதிரி. ஸோ அப்படி தாய்மொழி தான், தாய் தான் நாடகம். ஆகவே அந்த நாடகம் இன்றைக்கி வந்து தளர்ச்சியாக இருக்கலாம், தள்ளாடி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைய சமூகம், இன்றைய இளைஞர்கள் அதை தூக்கி பிரித்து நிறுத்த வேண்டும். அதற்கு என் போன்ற கலைஞர்கள்லாம், திரைப்பட கலைஞர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அரசும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக சார். நாடகத்துறையிலிருந்து தான் அண்ணா கலைஞர்கள்லாம் தலையெடுத்து வந்து தமிழ்நாட்டவே ஆட்சி செய்தார்கள். ஆனால் சமகாலத்தில் கூத்துப்பட்டறையில் போய் பயிற்சி மேற்கொள்கிறதோ இல்லை மற்ற நாடக கமிட்டிலெலாம் போய் சேர்ந்து நாடகம் போடுறதோ அப்படின்றதெல்லாம் வந்து சமகாலத்தில் ஒரு அழிந்தே விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம வளர்த்து எடுக்கணும், நாடகம் மூலம் சினிமா துறைக்கு அடுத்தடுத்த ஆட்கள் வரணும் அப்படின்னா தமிழ்நாடு திரைப்படத்துறை மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது திரைப்பட நாடகத்துறைக்கு ஒரு தனித்துறை அமைக்க வேண்டும். தனித்துறை அமைத்து நாடக நடிப்பை, நாடக வசனங்களை, பாடி லாங்குவேஜ் சொல்கிறாங்களோ, பாடி லாங்குவேஜ், முகபாவங்கள், இது போன்றவைகள்லாம் வந்து இப்போ நாடகத்தில் வந்து, நாடகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் எக்ஸ்ப்ரெஷன் தெரியாதுன்றனால வந்து மாடுலேஷனில் சத்தமாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து சினிமாவில் அதை செய்ய முடியாது. சினிமாவில் வந்து ஃபுல் டைட்டில் கண்ணில் மட்டுமே நீ அந்த மொத்த ஃபீலிங்கை சொல்லணும்னா அது ஒரு தனி கலை தான், அது ஒரு தனி மெத்தடு. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா நாடகம்ன்றது வந்து பேசிக், அடிப்படை வந்து நாடகம். அது வந்து முதல் கல்வி, அடிப்படை கல்வி, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அரசு என்ன செய்யணும்னா, நிறைய திரைப்படத்துறை சார்ந்த, இது நாடகத்துறை சார்ந்த இன்ஸ்டியூட்டுகளை நிறைய இடங்களில், இப்போ ஒரே ஒரு இன்ஸ்டியூட் தானே இருக்குது, நடிப்பு பயிற்சி கல்லூரின்னு இருக்குது. அதில் கூட வந்து திரைப்பட நடிப்பு பயிற்சி கல்லூரி இருக்குது. நாடகத்துறைக்குன்னு எல்லா மாவட்டங்களிலுமே அமைக்க வேண்டும். கிராமிய கலை, நாடகக்கலை, இது ரெண்டும் போட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய வளத்தை, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை உலகம் பூரா எதை வச்சு நினைக்கிறாங்கன்னா, அந்த நாட்டினுடைய கலையினுடைய மேம்பாடு, அந்த மொழியினுடைய மேம்பாடு. ஸோ கலை என்கின்ற பொழுது அந்த கலைக்குள்ளே மொழி வந்து விடுகிறது. அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து கலைனாலே அதுக்குள்ளே நாட்டியம், நாடகம் வந்துடுது. அதனால் நாடகம்ன்று தான் அடிப்படை. அந்த அடிப்படையான நாடகத்தை காப்பாற்ற அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். இளைஞர்கள் அதை யூனிவர்சிட்டியில் கூட கொண்டு வரலாம். யூனிவர்சிட்டிலையும் தனி அது ஒரு பட்ட படிப்பாக வைக்கலாம். இது மாதிரி நிறைய பண்ணித்தான் நம்ம வந்து நாடகத்துறையை காப்பாற்ற வேண்டும். நிச்சயமாக சார். இப்போ திரைப்படத்துறை மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறாரு. நாடகம் மூலம் தமிழ் வளர்ச்சியை எப்படி நாம் ஊக்குவிக்கலாம்? அதான் இப்போ நான் சொன்னேன்ல, நாடகத்தை இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கெல்லாம் அண்ணா இருக்கிறனால திரைப்படத்துறையிலேருந்து தான் அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி வந்திருக்கிறார். இப்போது தளபதி விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறார். திரைப்படத்தை அறிந்தவர். ஆகவே அவருக்கு
நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒரு நடிகனாக, இந்த விருதை பெற்றிருக்கின்ற ஒரு நாடக நடிகனாக வைக்கின்ற ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை என்னவென்றால், நாடகத்தை வளர்ப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை நிறைய எடுக்க வேண்டும். ஏனென்றால் போன ஆட்சியிலே நான் தான் இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவராக என்னைத்தான் முதலமைச்சர் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பை கொடுத்திருந்தார். மிக சிறப்பாக பல்வேறு திட்டங்களை கொடுத்தார். அதாவது புதிய நாடகங்களை எழுதுவதற்கு நிதி உதவி, புதிய கலைஞர்களை உருவாக்குவதற்கு திட்டங்கள், பயிற்சி முகாம்கள், இதுபோன்று நிறைய நடத்தினோம். அவையெல்லாம் தொடர்ந்து அவையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். இன்னும் மென்மேலும் நாடகத்தை வளர்ப்பதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயமாக சார். ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று 1 மாத காலம் நிறைவடைந்து விட்டது. தமிழ் திரைப்படத்துறைக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திரைப்படத்துறையிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார்கள். மீண்டும் ஒரு திரைப்படத்துறையிலிருந்து முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு திரைக்கலைஞனாக, விருது வென்ற ஒரு கலைஞனாக எப்படி பார்க்குறீங்க? 1 மாத கால மதிப்பீடு எப்படி இருக்கு? இல்லை, அது 6 மாத காலம் அப்படின்னு கேட்டிருக்காரு. 6 மாத காலமாக 6 மாத காலத்தில் நடக்கிற மிகப்பெரிய இழப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காக 6 மாதம் அவகாசம் கொடுக்க முடியாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். 6 மாதம் என்பது ஒரு 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 பொதுவான ஒரு சொல், அது அவ்வளோதான். என்றைக்கு ஆட்சிக்கு முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் தடுக்க வேண்டும், இதற்கு செயல்படுத்த வேண்டும். இன்னும் தீவிரமாக சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளெல்லாம் எடுக்க வேண்டும். அதை செய்வாரா என்பது தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சார். பாரதி ராஜாவுடைய இழப்பு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் கிடைத்த பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. நீங்களும் 2 நாட்கள் வந்தீங்க, அரசு மரியாதை எல்லாம் செலுத்தப்பட்டது. அவருடைய இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயக்குனரோ இல்லை ஒரு கலைஞனோ தமிழ் திரைத்துறையில் இருக்காங்களா? அவருடைய இழப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நான் பார்க்க முடிந்தது. தமிழ் துறைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டு மிகப்பெரிய ஒரு தொண்டு. ஸோ அவருடைய இழப்பு எப்படி இருக்கு? சினிமா ரொம்ப மறைச்சி வச்சுருந்தாங்க சினிமாவை. 8 அடி 10 அடி காம்பவுண்டுக்கு உள்ளே தான் ஷூட்டிங் நடக்கும். உள்ளே யாருமே பார்க்க முடியாது. அப்புறம் சினிமாவில் பார்க்குறது தான். நம்ம சினிமாவில் பார்த்தா தான் அது கதையோடு அந்த நடிகர்களை பார்க்க முடியும். அப்புறம் சாதாரண பார்க்க முடியாது. அப்படி இருந்த சினிமாவை கிராமத்திற்கு கொண்டு புழுதி பறக்க, அந்த கிராமத்து மக்கள் பேசுகிற பேச்சோடு, அந்த யதார்த்தமான கிராமத்தை, யதார்த்தமான மண் வாசனையை தமிழக மக்களுக்கு எளிமையான ஒரு சினிமாவை அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் மையம் பாரதி ராஜா. அதை மட்டுமல்ல, எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் என்னவென்றால், நானும் நாடகங்களில் நடித்துவிட்டு சினிமாவிலே நடிக்க வேண்டும் என்று பார்த்தால், சினிமா ஒரு பெரிய இரும்பு கோட்டை போல இருந்தது. அந்த இரும்பு கோட்டையை சுற்றி 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 வந்தேன், எப்படியாவது உள்ளே போய்விடலாம் என்று. ஒரு கதவும் திறக்கவில்லை. அப்போது என்னுடைய முதுகிலே ஒரு கை பட்டது. திரும்பி பார்த்தேன். இயக்குனர் பாரதி ராஜா என் தோள்களை தட்டி, சினிமா இரும்பு கோட்டை அல்ல, நடிக்க வேண்டும் நீ, அவ்வளோதானே, வா அப்படின்னு ஒரு குடிசை கதவினுடைய தட்டி கதவை திறந்து விடுவது போல எனக்கு புதிய வார்ப்புகள் படத்திலே வேடம் கொடுத்து, தொடர்ந்து கல்லுக்குள்ளீரம், நிழல்கள், நிறம் மாறாத பூக்கள், அந்திமந்தாரை என்று தொடர்ந்து நிழல்கள் என்று அவருடைய படங்களெல்லாம் நான் நடித்தேன் என்றால், என்னை உருவாக்கிய பெருமை, என்னை உருவாக்கிய அத்தனையும் இயக்குனர் மையம் பாரதி ராஜா அவர்களை சேரும். ஆகவே நான் இன்றைக்கு ஒரு நடிகனாக இருக்கிறேன் என்றால், நடிகனாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன் என்றால், அதற்கு அண்ணன் பாரதி ராஜா அவர்கள்தான் காரணம். ஆகவே அவருக்கு முன்னால் அவருக்கு பின்னால் என்று திரைப்படத்தை பிரிக்கலாம். இனி யாராலும் அவர் தொட்ட சாதனையை தொட முடியாது. ஏனென்றால் அவர் விளையாடிய, அவர் பிறந்து வளர்ந்த, அவர் நுகர்ந்த
அந்த வாசனையை தன்னுடைய இரத்த அணுக்களிலெல்லாம் வைத்திருந்த காரணத்தினால் அதை செல்லுலாயிலே சினிமாவில் கொண்டு வருவதற்கு அதை கொண்டு வந்து எல்லாரும் சினிமா எடுப்பாங்க. ஆனால் அது என்ன சொல்ல வர்றாங்களோ அது போய் அந்த பார்க்குறவங்களுக்கு உட்காரணும். பாரதி ராஜா என்ன சொல்ல வந்தாரோ அது அப்படியே ஜனங்களுக்கு 100% போய் உட்கார்ந்துச்சு. அதனால தான் அவர் மாபெரும் வெற்றி அடைந்தார். ஆகவே அந்த இடத்தை பல்வேறு சாதனைகளை செய்கிற பல்வேறு இயக்குநர்கள் வந்தார்கள் அவர் காலத்திலேயே, இனிமேலும் வருவார்கள். ஆனால் சினிமா உலகத்தை பொறுத்தவரையிலே, திரைப்பட உலகத்திலே ஒரே ஒரு பாரதி ராஜா, அந்த தமிழன் இயக்குனர் மேம்பார்கள். நிச்சயமாக சார், பெரிய மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. புஸ்கார் விருது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் நியூஸ்18 தமிழ்நாடோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை நியூஸ்18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி.